முடிச்சுட்டான போங்க நண்பர்களே, முடிச்சுட்டான போங்க. இது என்னப்பா புது ட்விஸ்டா இருக்குது? ஏன்பா இவ்வளோ ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க? கொஞ்சம் கேப் விடுங்கப்பா மக்களை. இவ்வளோ ட்விஸ்ட்லாம் கொடுத்தா நம்மளால தாங்க முடியாது மக்களே. முக்கியமா முத்துக்குமாரன் ஃபேன்ஸ், சௌந்தர்யா ஃபேன்ஸ், உங்க ரெண்டு பேருக்கு தான் பயங்கரமான ட்விஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த வாரத்தை எப்படி கடக்க போறீங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு क्वेश्चन கேட்கணும். வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பைத்தியம் ஆயிட்டாங்களா இல்ல பிக் பாஸ் பைத்தியம் ஆயிட்டாரா? எப்ப கடைசி வாரங்கள் நெருங்கி வந்தாச்சு. 13வது வாரத்துல இருக்கும் நினைக்கிறேன். 12வது வாரமா 13வது வாரம் வந்தாச்சு. இந்த டைம்ல ஃபுல் நாமினேஷன் வைக்கிறத விட்டுட்டு அது எப்ப நாமினேஷன் ப்ராசஸ் வச்சிட்டு இருக்கீங்க? எப்ப இவனை நாமினேட் பண்ண சொன்ன இவனை உருப்படியா நாமினேட் பண்ண மாட்டேங்கான்ல. இவனை வன்மத்தை மட்டும் தான் காட்டுறான்ல தவிர கரெக்டான நாமினேட் பண்ண மாட்டேங்கானு. ரெண்டாவது நாமினேஷன் ஒன்னு வைக்கிறாங்க. வச்சா நேக்கா எல்லாரும் நாமினேஷன் கொண்டு வரணுமா இல்லையா? கொஞ்சம் தெளிவா பிளான் போட்டு கொண்டு வரணும்ல. ஏன்பா இந்த மாதிரி நாமினேட் பண்றீங்க? ரொம்ப மோசமா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஒரு 8 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. எப்படி ஒரு 8 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. மொத்தமே வீட்டுக்குள்ள 10 பேர் தான் இருக்காங்க. எப்படி மொத்தமா வீட்டுக்குள்ள 10 பேர் தான் இருக்காங்க. அந்த 10 பேர்ல 5 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. அப்ப எத்தனை ஆச்சு? 8 ஆச்சு. 5 3 எத்தனை 8. ஓகேவா? 8 பேர் வந்திருக்காங்களா? அப்படி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ப்ரோ, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கும் பாருங்க. தட்டி விடுங்க. 8 பேர்ல யார் 2 பேர் மிஸ் ஆயிருக்கான்னு இப்பவே சொல்லிடுறேன். இது எதுக்கு போட்டு உங்களுக்கு தேவையில்லாம சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல 2 பேர் நிக்க போறாங்கல்ல, அந்த 2 பேர் தான் மிஸ் ஆயிருக்காங்க. முத்துக்குமரன், சௌந்தர்யா இந்த 2 பேர் நாமினேஷன்ல இருந்து மிஸ் ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா போன வாரமும் முத்துக்குமரனும் இல்ல, சௌந்தர்யா நாமினேஷன் இல்ல. இந்த வாரமும் முத்துக்குமரன் சௌந்தர்யாவும் நாமினேஷன் இல்லனா அவங்களுக்கான ஃபேன்ஸ் என்னதான் பண்ணுவாங்க? வாரம் அவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் மனசை தேத்திட்டு இருந்தாங்க. இப்படி நீங்க நாமினேஷன் விட்டு வெளியே எடுத்துட்டீங்கன்னா அப்ப பாவம் அவன் என்னத்தை தான் பண்ணுவான்னு எனக்கு சத்தியமா புரியல. இது மிகப்பெரிய மைனஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு ப்ரோ. நல்லா தெரிஞ்சுக்கணும். இது மிகப்பெரிய மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன மாதிரி மைனஸ் ஆகுனா, ஒண்ணு இவங்க 2 பேருக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது அப்படியே டவுன் ஆயிட்டே வரும். ஓகேவா? இவங்க திருப்பி அடுத்த வாரம் நாமினேஷன் வரும்போது மேபி ஓட்டுகள் கம்மியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி பல வாரங்கள நாமினேஷன் வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஓட்டுகள் ஒரு மாதிரி ஏறி வந்துட்டே இருக்கும்ல, அவங்க வந்து இவங்களுக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஓகேவா? அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இவங்களுக்கான ஓட்டுகள் வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் காப்பாத்திரும் ப்ரோ. முக்கியமா மஞ்சரியை வந்து முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் காப்பாத்தும். எப்படி இந்த வாரம் காப்பாத்திச்சோ அதே மாதிரி வரப்போற வாரமும் காப்பாத்த போது. சரி, ஓகே. யார் யாரை காப்பாத்த போது, யார் யார் எவிக்ட் ஆக போறா அப்படிங்கறத பாத்துறலாம். அந்த 8 பேர் யார் அப்படிங்கறத லைனா சொல்லி சொன்னது உங்களுக்கு புரியும். முதல் இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. ஜாக்லின் மட்டும் தான் வாரம் நாமினேஷன் வந்துகிட்டே இருக்காங்க. எத்தனாவது வாரம்? 13வது வாரமா? 13வது வாரம் நாமினேஷன் வராங்க. எப்பா ஏடா மனசாட்சியே இல்லடா உங்களுக்குலாம்? ஏடா 13 வாரம் ஒரு பொண்ணு நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணு சேவ் ஆயிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டாமடா? இல்ல அப்பவே தெரிய வேண்டாமா? வெளியே ஓட்டுகள் இருக்குது, ஏதோ ஒரு வகையில் இந்த பொண்ணு தப்பிக்குதுன்னு விட வேண்டியதாண்டா. ஒரு 2 வாரம் விட்டாதான் அந்த பொண்ணு என்னென்ன கேம் ஆடுறா, ஒரு 2 வாரம் விட்டாதான் அவங்க என்னென்ன கேம் ஆடுறாங்க, வீட்டுல ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்குறாங்களா, இல்ல ஹெட்வெட்ல ஆடுறாங்களா, அந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும். தேவையில்லாம நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா? நீங்க தான் ஓட்டுகள் வாங்கி கொடுக்குறீங்க. அது வெளியே இருந்து ஒண்ணு மக்கள் வந்து கொந்தளிச்சு வந்து ஓட்டுகள் போடல, நீங்களா தான் ஓட்டுகளை வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா திடீர்னு பார்த்தா கடந்த ஒரு வாரமா நான் கவனிக்கிறேன், புதுசா ஜாக்லினுக்கு நிறைய ஃபேன்ஸ் முளைச்சு வந்திருக்காங்க. எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல நண்பர்களே. அதான் லாஸ்ட் சீசன் மாதிரி தான். லாஸ்ட் சீசன் இதே மாதிரி தான் புதுசா வந்தாங்க. அதே மாதிரி புதுசா வந்திருக்காங்க. சரி, ஓகே. ஜாக்லின் அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க. இரண்டாவது மஞ்சரி நாமினேஷன்ல இருக்காங்க. மஞ்சரிக்கு ஜெனரல் ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகளே இல்ல. பெரிய லெவல்ல சப்போர்ட்டே கிடையாது. ரொம்ப கம்மியா தான் சப்போர்ட் இருக்கு. ஆனா முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் இந்த வாரம் மஞ்சரி எப்படி காப்பாத்திச்சோ அதே மாதிரி வரப்போற வாரமும் காப்பாத்திரும். இந்த வாரம் கவனிச்சிருப்பீங்க, 2வது இடத்துல இருந்தாங்க. எப்படியே 1,10,000 ஓட்டுகளோ 1,20,000 ஓட்டுகள் எடுத்து 2வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. முதல் இடத்துல ஜாக்லின் இருந்தாங்க, 2வது இடத்துல மஞ்சரி இருந்தாங்க. மஞ்சரிக்கு வந்த ஓட்டுகள்ல முக்காவாசி ஓட்டு நம்ம முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் தான். தயவு செய்து இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். முத்துக்குமரன் ஃபேன்ஸ், சௌந்தர்யா ஃபேன்ஸ், தயவு செய்து ஓட்டுகள் போடாதீங்க. அதாவது யாருக்குமே போடாதீங்கன்னு சொல்றேன். ஓகேவா? உங்களுக்கான ஓட்டுகள் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கான பல பேருக்கான கேமை சேஞ்ச் பண்ண. ஓகேவா? நீங்க பாட்டுக்கு ஜாலியா ஓட்டுகளை போட்டு விட்டுறீங்க. அது என்ன பண்ணுனா இருக்கிற டம்மி பிளேயர் வீட்டுக்குள்ள உட்கார வைக்குது. நல்லா யோசிச்சுக்கோங்க. மஞ்சரி எவ்வளவுக்குள்ள முத்துக்குமரனை டார்கெட் பண்ணிருக்காங்க, ட்ரிகர் பண்ணிருக்காங்க, எல்லாமே யோசிச்சு இந்த வாரம் ஓட்டுகளை போடுங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா போடுங்க, தப்புகளே கிடையாது. இந்த இடத்துல நான் குறுக்க வர போறதில்ல, இருந்தாலும் சொல்றேன் கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு சொல்லிட்டு. சோ மஞ்சரி இருக்காங்க. 3வது விஜய் விஷால் இருக்காப்ல. விஜய் விஷாலுக்கு அவ்வளவுதான், பாயசம் தான். பருப்பு பாயசமா இல்ல பால் பாயசமா மட்டும் தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கும். மற்றபடி அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. என்னால ஓப்பனா சொல்ல முடியும். நான் அந்த மனுஷன் இந்த வீட்டுக்கு எதுவுமே பண்ணல. சுத்தமா எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்ல. கடைசி இன்னொரு கண்டென்ட் கையில் எடுத்தார். அன்சி தான் ஒரு கண்டென்ட் கையில் எடுத்தாப்ல, எவிக்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. சோ விஜய் விஷால் என்ன கண்டென்ட் கொடுக்க போறாரு எனக்கு தெரியல. மேபி டிக்கெட் ஃபினாலே வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கு ப்ரோ. அவன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லோவா இருக்கான். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா சேனல் சைட்ல இருந்து அட்வைஸ் கொடுத்துருவாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு நியூஸ் உள்ள போயிடும். சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்ச டிக்கெட் ஃபினாலே இறங்கி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ விஜய் விஷால் இருக்காப்ல. 4வது அருண் அவர்கள் இருக்காப்ல. அருண் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு நல்ல டஃப் கொடுப்பாருன்னு தோணுது ப்ரோ. இந்த டிக்கெட் ஃபினாலே அவர் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்குன்னு எனக்கு தோணுது.
எதுக்குன்னு தெரியல, எனக்கு ஏதோ தோணுது கண்டிப்பா அருண் அவர்கள் வின் பண்ணிடுவான்னு சொல்லி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அருண் அவர்கள் நாமினேஷன்ல இருக்காப்ல. அடுத்த பவித்ரா, வாங்க பவித்ரா, நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு பவித்ராக்கு இந்த வாரம் பாயாசம் தான் நான் நினைக்கிறேன் ப்ரோ. பவித்ரா நம்மலாம் சொல்றோம் டாஸ்க் சூப்பர் ஆடுறாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க லோவாயிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் லோவாயிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது ட்ரிகர் பண்ணி விட்டா லோவாயிருவாங்க. ட்ரிகர் பண்ணி விட்டா மொத்தமாக அந்த கேம் விட்டு வெளியே போயிருவாங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு நம்மள வந்து மென்டலி ட்ரிகர் பண்ணி ஒரு மாதிரி டவுன் பண்ணி விட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக டாஸ்க் விட்டு வெளியே போயிருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா அவர்கள் டிக்கெட் ஃபினால வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் ஃபினால டாஸ்க்கை விட மாட்டாங்கன்னு தோணுது ப்ரோ. கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ரயான் இருக்காப்ல. ரயான்லாம் பாதிப்புல தான் இருக்கான். அவன்லாம் மலையில ஒரு கம்பு போட்டு அந்த கம்பு நுனில நின்ன மாதிரி கதை தான், ஓகேவா? மேபி எனக்கு தெரிஞ்சு கம்பு லைட்டா சரிஞ்சா கீழே விழுந்துருவான், காத்து அடிச்சா கீழே விழுந்துருவான், அவன் எப்படி வேணா கீழே விழுந்துருவான். ஆனா ஒரே ஒரு தான், அந்த டிக்கெட் ஃபினால வின் பண்ணிட்டான்னா அந்த கம்பை பிடிச்சி ஈஸியாக மலைக்கே வந்துருவான். அப்படி அந்த டிக்கெட் ஃபினால வின் பண்ணலனா இந்த வாரம் காலி. அவன் பணப்பட்டி வரத்திலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அவனுக்கு அடுத்த வாரத்துக்கான அந்த லைஃப் சேவிங் மூவ்மெண்ட்டே இந்த டிக்கெட் ஃபினாலே மட்டும்தான். அந்த டிக்கெட் ஃபினால வின் பண்ணா மட்டும்தான் ஒரு லைஃப் கிடைக்கும். அடுத்த வாரம் தப்பிப்பான், நேராக ஃபினால போய் நிற்பான். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வாரம் அவுட் அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அடுத்த தீபக் அவர்கள் இருக்காப்புல. தீபக் அவர்களுக்கும் பெருசாக ஓட்டுகள் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாமான்னு பார்க்குறேன். பட் தப்பாயிருமோன்னு என்னமோ தோணுது. பட் தெரில, இருந்தாலும் எனக்கு தோன்றதை சொல்கிறேன். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் தேவையே இல்லாமல் எங்கேயோ கொண்டு ஓட்டுக்களை போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு தீபக் வந்து வீட்டுக்குள்ள நல்லா தான் கேம் ஆடிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா தீபக் அவர்களுக்கு ஓட்டுகள் போடுங்க. பட் நான் கேட்க நினைக்காதீங்க. எனக்கு என்னமோ தோணுது, நீங்க தேவையில்லாம ஓட்டுகள் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாரம் தேவையில்லாம பவித்ரா கொண்டு போட்டீங்க, பவித்ரா கொண்டு தேவையெல்லாம் ஓட்டுகள் போட்டு முதல் இடத்துக்கு கொண்டு வந்தீங்க. அது மாதிரி போன வாரம் பார்த்தீங்கன்னா தேவையெல்லாம் மஞ்சரி ஓட்டுகள் போட்டு இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்துருக்கீங்க. தேவையே இல்லாத வேலையெல்லாம் பார்க்கறத விட்டுவிட்டு கொஞ்சம் நீட்டா கொஞ்சம் கேம் பண்ணினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல இந்த வாரம் நீங்க மஞ்சரிக்கு ஓட்டுகள் போட்டீங்கன்னா மஞ்சரி இந்த வாரம் தப்பிச்சிருவாங்க, அப்புறம் பணப்பெட்டிக்கு வந்துருவாங்க. பணப்பெட்டியில எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பணப்பெட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும், ஓகே நம்ம வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை, பேசாமல் நம்ம பணப்பெட்டி எடுத்துறான்னு சொல்லி பணப்பெட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை எனக்கு போதுமான காசு என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட்டில், எனக்கு அந்த பணப்பெட்டி தேவைப்படான்னு சொல்லிட்டு அந்த பணப்பெட்டி எடுக்காம விட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபினாலில் ஒரு டஃப் கொடுப்பாங்க. கேம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த ராணுவர்கள் இருக்காப்புல. ஸோ இவர் தான் கடைசியாக இருக்காப்புல. ஸோ ராணுவக்கு ஓட்டுகள் எப்படியும் வந்துடும். அவர் ஆல்ரெடி ஒரு வாங்கி வச்சுட்டாரு ப்ரோ. அவர் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு ஓட்டுகள் வாங்கி வச்சிருக்காரு. அது எங்கேருந்து மக்கள்கிட்ட இருந்து வருதா எங்கேருந்து வருதுன்னா எனக்கு தெரியல, ஆனால் வருது, ஏதோ ஒன்று வருது. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ராணுவர்களும் சேவ் ஆயிடுவாப்புல. ஸோ மொத்தம் இந்த 8 பேர் இருக்காப்புல. திரும்பியும் சொல்கிறேன், ஜாக்லின், மஞ்சரி, விஜய் விஷால், அருண், பவித்ரா, ரயான், தீபக், ராணு, இந்த 8 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இந்த 8 பேர்ல இருந்து யார் 2 பேரை நீங்க வெளியே எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தப்பிச்சது யாரு? முத்துக்குமரனும் சௌந்தர்யா, இந்த 2 பேர் தப்பிச்சிருக்காங்க. அதிக ஓட்டுகள் வச்சிருக்க 2 பேர் தப்பிச்சிருக்காங்க, ஓகேவா? ஏன்னா இவங்க ஓட்டுகள் வந்து எப்படி வேணா கேமை சேஞ்ச் பண்ணும். இது ஏதோ பிளான் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி இவங்க 2 பேரும் அப்படி தள்ளி விட்டு அவங்களுக்கான ஓட்டுகளை வேற யாருக்கா உள்ள வைக்கிறதுக்கான பிளானா கூட இருக்கலாம். ஏன்னா சேனல் வேலையை பார்ப்பாங்க ப்ரோ. இந்த 2 பேர் சேனல் ப்ராடக்ட் கிடையாது, ஓகேவா? முத்துக்குமரன் கிடையாது, சௌந்தர்யா கிடையாது. ஸோ இந்த 2 பேர் இந்த மாதிரி ஒதுக்கி அவங்களுக்கான ஓட்டை டவுன் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு ஃபேக்கான பர்சனுக்கு வந்து ஓட்டுகளை போட வச்சு இந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, இந்த 8 பேர்ல யார் 2 பேர் வெளியே போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.